மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் நித்யா, சீனியர் நியூட்ரிஷனிஸ்ட். ஒபேசிட்டிக்கும் இன்ஃபர்டிலிட்டிக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% இருக்குங்க. எதனால உடல் பருமன் வருது அப்படின்றத நிறைய இடத்துல நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. பட் இந்த உடல் பருமனாலதான் இந்த குழந்தையின்மை அப்படின்ற இடத்துல நம்ம சஃபர் ஆகிறோம் அப்படின்றது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் ட்ரை பண்ணி முடியாத பட்சத்துலதான் சரி வெயிட் லாஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஏன்னா நம்ம உடம்புல நம்மளுக்கு ஏதோ ஒரு அப்நார்மாலிட்டி இருக்கிறதுனாலதான் அது உடல் பருமன் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுக்கு வெளிப்படையா அது தெரிவிக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்க எவ்வளவு ஹைட் இருக்கீங்களோ அவ்வளவு வெயிட் அந்த இடத்துல நீங்க இல்ல, ப்ராப்பரான ஹைட் அண்ட் வெயிட் இல்ல அப்படின்னாலே நீங்க அதை ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இது எந்த மாதிரி சஃபர் ஆகிறதுக்கு காரணமா இருக்குன்னா, நம்ம கரு உருவாகிற இடத்துல அந்த கருவுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறது கிடையாது. விமனா இருக்கட்டும் மென்னா இருக்கட்டும். விமனா இருந்தா பிசிஓடி வருது, பிசிஓஎஸ் வருது, பல்கி யூட்ரஸ் வருது. இல்ல அப்படின்னா மென்னா இருந்ததுன்னா அந்த செமன் கவுண்ட் கம்மியா இருக்கிறது, இல்ல மொட்டிலிட்டி கம்மியா இருக்கிறது, ஸோ இது மொபிலிட்டி கம்மியா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களால சஃபர் ஆகிறது ஃபைனலா நிக்குது. இந்த மாதிரி வரும்போது குழந்தை இல்லைன்ற நிக்கும் போதுதான் நம்மளுக்கு பின்னாடி நம்ம என்னென்ன பிரச்சனைகள்ல நம்ம பாடியை சஃபர் பண்ண வச்சோம் அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம். பட் அந்த இடத்துல யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணலாம். உணவு பழக்க வழக்கங்கள்ல எப்படி அதை கொண்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கார்போஹைட்ரேட்ல லோ கார்ப் எடுக்க ஆரம்பிங்க. இது வரைக்கும் நம்ம எடுத்துட்டு இருந்தது எல்லாமே ஹை கார்போஹைட்ரேட்டா இருக்கிற பட்சத்துல சைட்ல தான் ஏதோ ப்ராப்பரான நியூட்ரிஷன் பாத்தீங்கன்னா சைட் டிஷ்ஷா தான் பார்த்து எடுத்துட்டு இருந்திருப்போம். பொரியலா சும்மா ஒரு 100 கிராம் பொரியல் கூட ஒரு நாளைக்கு ஒரு காய்கறியா எடுத்துக்க மாட்டோம். அதே மாதிரி புரோட்டீனா ஒரு முட்டையோ நான் வெஜிடேரியனோ இல்ல பன்னீரோ காளான் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிறோமா? டெய்லியும் நான் புரோட்டீனுக்காக என் உடம்புக்கு இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஸோ புரோட்டீனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, கார்போஹைட்ரேட்டுக்கு லோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஃபைபர் இன்டேக் கொஞ்சம் அதிகப்படுத்தி உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனை ப்ராப்பரா நீங்க கொடுக்க ஆரம்பிச்சு அந்த லோ கார்ப் டயட் மூலியமா இருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் புத்துணர்ச்சி கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஹார்மோன்ஸ்க்கு தேவையான சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி மல்டிபிள் ஈட்டிங் அப்படின்றத ஸ்டாப் பண்ணுங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் எத்தனை தடவை சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, நான் 3 தடவை சாப்பிட்டேன். ஆனா யோசிச்சு பார்த்தா காலையில இருந்து மல்டிபிள் டைம் சாப்பிட்டுருப்பாங்க. டீ, காஃபி, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், இதுக்கிடையில ஏதோ டீ, காஃபி, ஃப்ரூட்ஸ், ஜூசஸ், இந்த மாதிரி பல தடவை அவங்க வாயில ஏதாவது போயிட்டே தான் இருக்கும். ஒரு தடவை சாப்பிட்டாலும் பல தடவை சாப்பிட்டாலும் சாப்பிட்டா என்ன நடக்கணும்னு இருக்கோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான் நம்ம பாடியில் நடக்க போகுது. அப்ப பல தடவை அது விஷயத்த நாங்க செய்ய என்ன ஆகுதுன்னா, விஷயம் என்னன்னா, நீங்க சாப்பிட்ற உணவுல இருக்கிற அந்த நியூட்ரிஷன் ப்ராப்பரா சப்ளை ஆகாது. சாப்பிட்றது என்னமோ கொஞ்சம் நியூட்ரிஷன் தான் அப்படின்னாலும் அதுவும் கொஞ்சம் பாடிக்கு போய் சேரணும் இல்லையா? அதுக்கு நம்ம டைமே கொடுக்காத அடுத்தடுத்து நம்ம வயிற்றுல ஏதாவது ஒன்று போட்டுட்டே இருக்கிற பட்சத்துல அந்த ப்ராப்பரான நியூட்ரிஷன் சப்ளிமெண்டேஷன் அங்கே இருக்காது. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கரு உருவாக்குறதுக்கான ஒரு சத்து அதுக்கு கிடைக்காத போது அந்த இடத்துல அது உருவாகாம கஷ்டப்படுற இடம் தான் இங்க நம்ம இன்ஃபர்டிலிட்டின்னு ஒரு விஷயத்துல சஃபர் ஆகும். நிறைய பேர் பார்த்திருக்கேன். நான் கரெக்டா இருக்கேன், நான் எனக்கு உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை, ஐடியல் வெயிட்ல தான் இருக்கேன், நானும் கரெக்டா இருக்கேன், ஹஸ்பண்டும் கரெக்டா இருக்கேன், ஆனா 7 வருஷம் ஆச்சு குழந்தையே உருவாகல, கல்யாணம் ஆகி 7 வருஷமா நாங்க இன்ஃபர்டிலிட்டில சஃபர் ஆகுறோம் அப்படிம்பாங்க. அவங்க டயட் என்கிட்ட ஒரு 1.5 மாசம் தான் லைட்டா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுவாங்க, டப்புன்னு அவங்களுக்கு கரு நின்றுடும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த கரு உருவாகிறதுக்கான சத்து எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க கொடுக்கல, அந்த இடத்துக்கு தான் அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்படின்றப்போ இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அழகா அது ஹெல்ப் பண்ணும். இந்த கரு உருவாகிறதுக்கு மெயினா ஒரு விஷயம் நம்ம பாடியில தேவைங்க. கோஎன்சைம் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம பாடியில இருக்கு. அது ஒரு நாளைக்கு மினிமம் 8 விட்டமின்ஸாவது நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாதான் அந்த சப்ஸ்டன்ஸே பாடியில உருவாகும். அது மூலியமா உங்க அந்த கருவுக்கு அழகா ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஆனா நம்ம எங்க விட்டமின்ஸ் மினரல்ஸ் அப்படின்லாம் பார்த்து எடுத்துக்கிறோம். சரி, ஓகே, எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட எதுல என்ன இருக்கு, டெய்லி என்னால எடுத்துக்க முடியுமா, டெய்லி எனக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் டைமே இல்லை, இப்படிதான் நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்கு. அப்போ உங்களால முடியலையா, ஏதாவது ஒரு நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் மூலியமா ஆர்கானிக் வேல பார்த்து எடுத்துக்கோங்க. இப்படிலாம் எடுத்துக்கிட்டு ப்ராப்பரான நியூட்ரிஷன் கொடுத்து ஒரு நாளைக்கு 2 வேளை இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எடுத்து பாருங்க. கம்ப்ளீட்லி உங்க பாடியில இருக்க இன்சுலின் பேர்ன் ஆகி உங்களுக்கு அழகா அந்த கருவுக்கு தேவையான சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். இப்படிதான் ஒரு கரு உருவாகிறதுக்கு உங்க பாடியில சப்போர்ட் பண்ண முடியும். நிறைய பேர் ஹேமச் ஹார்மோன் கம்மியா இருக்கு, அதனால எக்டோனாருக்கு போக சொல்லிட்டாங்க, ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நின்னவங்க எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கன்சீவ் ஆயிருக்காங்க. அது எப்படி சாத்தியம்? எக்டோனார் போக வேண்டிய இடத்துல ஒரு சாதாரணமா ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் எப்படிங்க உருவாகும், அந்த இடத்துல கரு உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இருக்கிற ஒரே கேள்வி இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு கருமுட்டை போதும், ஒரு ஸ்பெர்ம் போதும் மீட் பண்றதுக்கு. சோ எத்தனை இருந்தாலும் சரி, ஏஎம்ஹெச் ஹார்மோன் ஆக்சுவலா கம்மியா இருக்குன்னா உங்களுக்கு கருமுட்டைகள் கம்மியா இருக்கு அப்படின்றதுதான் அர்த்தம். சோ அந்த எக்கு உங்களுக்கு நம்பர் ஆஃப் எக்ஸ் கம்மியா இருக்கிற இடத்துல
லட்சமா இருந்தாலும் சரி, அது 5, 6ன்னு இருந்தாலும் சரி, ஒரு கருமுட்டைக்கு ஸ்ட்ரென்த் கிடைச்சு அது போய் மீட் பண்ணா போதும், இந்த இடத்துல கன்சீவ் ஆயிடுவீங்க. கரெக்டா? சோ இருக்கிற எக்ஸுக்கு நம்ம ஸ்ட்ரென்த் கொடுப்போமே, அப்படி வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணும்போது இருக்கிற எக்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் போது அதுல இருந்து ஒண்ணு போய் அந்த ஸ்பெர்மை மீட் பண்ணுச்சுன்னா போதும், அழகா கரு உருவாயிடும். இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி நிறைய பேர் ஏஎம்ஹெச் ஹார்மோன் கம்மியா இருந்துமே கன்சீவ் ஆகி அழகா தாய்மையை உணர்ந்து இப்ப ரொம்ப சந்தோஷமா பேரண்ட் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சே போதும் உங்களுக்கு, நீங்களும் கன்சீவ் ஆகிறதுக்கு உங்களால இந்த லைஃப்ல சேஞ்சை கொண்டு வர முடியும்.